தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகார ஸ்தலத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நமக்கு நிறைய துன்ப துயரங்களை தரும்போது நம்ம செல்லக்கூடிய ஒரு ஆலயம்னு ஒண்ணு உண்டு. இது என்ன அப்படின்னா, முக்கியமா நவக்கிரகங்கள் இருந்தாலும் அந்த நவக்கிரகங்களை எல்லாம் தாண்டி ஒரு கிரகத்திற்கு மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த கிரகத்திற்கான முக்கியமான பரிகார ஸ்தலம் தான் இந்த திருவாலங்காடு அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்துல இது எப்படின்னா, காளியை தான் முதல்ல சொல்லணும். இந்த காளிக்காகவே இந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தன்னுடைய நிகழ்வுகளை பொதுவா அந்த ஈசன் நடத்துற திருவிளையாடல்கள் அப்படிங்கிறது ஏராளம் ஏராளம் ஏராளம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா, இந்த திருவாலங்காடை அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக கொண்டு வரணும்னா அதற்கு முக்கியமான ஒரு நபர் நாயன்மார்கள்ல அவர் அம்மையேன்னு அம்மாவா மனசுல உருவகப்படுத்திக்கிட்ட ஒரு நாயன்மார் இருக்காங்க. எல்லாருக்கும் இப்பவே தெரிஞ்சிருக்கும், காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையாரனுடைய கதைகள் நம்ம பல இடங்கள்ல பார்த்திருப்போம். இந்த காரைக்கால்ல இருந்து அவங்க எப்படி திருவாலங்காட்டுக்கு அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில பல சோதனைகளை கடந்து அவங்க கணவர் புனிதவதியாக இருந்து அந்த புனிதத்தன்மையோட அவங்க என்ன பண்றாங்க, கைலாச வாசனை நான் தரிசனம் செஞ்சே ஆகணும்ங்கிற ஒரு வைராகியத்தோட கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய உருவத்தை வாலண்டரியா பேய் உரு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம முதுமை உருவம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அந்த உருவத்தோட அவங்க கைலாயத்துக்கு போறாங்க. அந்த கைலாய படியில நிற்கும் போது, ஆகா என்னுடைய ஈசன் இருக்கக்கூடிய இடத்த நான் காலால மிதிப்பதா அப்படின்னு தலையால நடந்து போறாங்க. அப்படி போய் அங்க அவங்க நடந்து வர்றதை பார்த்துட்டு அங்க சிவனும் பார்வதியும் இறங்கி வர்றாங்க பாருங்க. கைலாயத்துல இருந்து இறங்கி வைந்து அம்மா அம்மையே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இவ்வளவு தூரம் நீங்க என்னை தரிசனம் பண்ண வரணுமா அப்படின்னா, உங்களுடைய தாண்டவத்தை நான் காணணும் ஈசா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கறாங்க. இனிமே பிறவாம இருக்கணுங்கிற ஒரு வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. பிறந்தாலும் மீண்டும் உன்னை மறவாத இருக்க வேண்டும் வரத்தை கொடுன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க திருவாலங்காடுக்கு போங்க, நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். இப்போ அங்க சீன் கட் ஆயிடுது. இப்ப இங்க திருவாலங்காடுக்கு வந்தாச்சு. அம்மா வர்றாங்க. இவங்களுக்கு தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை அங்க காட்டணும். என்ன பண்றாரு, இதுக்கு ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு. என்ன அப்படின்னா, அந்த சும்பன் நிசும்பன் அசுரர்களை அழிப்பதற்கு அவருக்கு நம்ம பார்வதி தேவிக்கு ஒரு ரோல் கொடுத்து ஆகணுமே. என்ன பண்றது, நம்ம சிவனின் பாதி அல்லவா சக்தி. அப்போ என்ன பண்றாரு, இந்தம்மா நீ என்னமோ பண்ணு, அவங்களை அழிக்கிற வேண்டிய வேலை ஒண்ணுது அப்படின்னு சொல்லிடுற. இவங்க உடனே என்ன பண்றாங்க, அகோரமா காளியா அவதாரம் எடுத்து அவங்கள அப்படி இது பண்ணி அவங்க ரத்த சுவடுகள் கூட கீழே விழுகாத அளவுக்கு அவங்க வதம் பண்ணிடுறாங்க. அந்த ரத்தத்தை அருந்துனதுனால அவங்களுக்கு ஒரு அசுர குணம், தான் எல்லாத்துக்கும் பெரியவள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. சரி, இந்த எண்ணத்தோட போட்டிக்கு இழுக்கிறாங்க. வான்னு சிவபெருமானை. எப்போதுமே பெண்கள் கொஞ்சம் வீரமாயிட்டாங்கன்னா வீட்டுக்காரரை போட்டிக்கு இழுக்கிற மாதிரி அவங்கள கூப்பிடுறாங்க. என்னடா அது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளன் சிவபெருமான் என்ன பண்றாரு, சரி தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து நிக்கிறாங்க, எப்படியாவது அம்பாளை சாந்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா ஒரு போட்டி, நடன போட்டி வச்சுக்கலாம். அந்த நடனத்துல நீயா நானான்னு பாத்துடுவோம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க காளி தேவி. அங்க நடனம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆசனங்களாக அவங்க போடுறாங்க. அது எல்லாத்தையும் அம்பாளும் பண்றாங்க. கடைசியா இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய காதுல உள்ள அந்த குண்டலத்தை கலண்டு விழுகிற மாதிரி பண்ணி அந்த ஒரு காலால் அந்த குண்டலத்தை எடுத்து இன்னொரு காலால மாற்றாரு. அப்படியே அந்த காதுல மாற்றாரு. இது அவர் நடத்தின திருவிளையாடல். அதே மாதிரி அம்பாளால பண்ண முடியல. ஏன்னா அந்த காலை தூக்கி அந்த குண்டலத்தை மாட்டக்கூடிய அந்த சக்தி அம்பாளுக்கு இல்லை. தோல்வியை ஒத்துக்கிறாங்க, சாந்தமாயிடுறாங்க. அங்க காளிக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்து, உன்னை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் என்னைய தரிசனம் பண்ணணும்னு ஒரு விஷயத்த கொடுத்துட்டு, இந்த ஆனந்த தாண்டவத்தை காரைக்கால் அம்மையாருக்கு காட்டி அருளி அவங்களுக்கு முக்தியை அளித்த ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த திருவாலங்காடு. இத சொன்னோன்னே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருதுங்க. நான் மாதம் இந்த நாகப்பட்டினம் பக்கத்துல காரைக்காலை தாண்டி தான் போவோம். அந்த நாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போவோம். காரைக்கால் வழியாக போகும்போது அந்த மெயின் ரோட்லயே காரைக்கால் அம்மையார் கோவில் இருக்கும். போகணும்னு நினைக்கிறப்போ சன்னதி பூட்டி இருக்கும், சீக்கிரம் போயிடுவோம். சரி திரும்பி வர்றப்ப பார்க்கலாம்னா லேட் ஆயிடும். எங்களால அந்த கோயிலுக்கு போக முடியல. நான் வழியில நின்று அந்த கோபுரத்தை மட்டும் பார்த்து கும்பிட்டு இருந்தோம். ஆனா இந்த திருவாலங்காடு போய் தரிசனம் பண்ணின உடனே அந்த மாதம் பௌர்ணமிக்கு நாங்க கோயிலுக்கு போறோம்.
அந்த பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு இடையில வந்து காரைக்கால் அம்மையாரை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் போறோம். அங்க எழுதியிருக்கு திருமறை திருமந்திரம் அப்படிங்கிறது 12வது திருமுறையில இந்த காரைக்கால் அம்மையார திருவாலங்காட்டுல உள்ள அந்த பாடல் வரிகள் அங்க சிறப்பிச்சு அந்த செவர் பூரா எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. அப்போ இந்த திருவாலங்காடு போயிட்டு வந்தாதான் இந்த அம்மையாருடைய தரிசனம் கூட நமக்கு ஈஸியாக சுலபமாக கிட்டுது அப்படிங்கிற ஒரு உண்மை அங்க புரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய சேவகர்களுக்கு தன்னுடைய அடியவர்களுக்கு அற்புதமாக காட்சி கொடுக்கிறவர் யாருன்னா அந்த சிவபெருமான். ஓடி வந்து அதனாலதான் சிவன் அடியார்கள்னாவே சிவனுக்கு நிகராக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பட்ட இடம். சரி, இன்னொரு இடம், நம்ம நவகிரகங்களை தாண்டி ஒரு கிரகத்திற்கு பயப்படுறாங்கன்னு சொன்னோம்ல, அது யாருன்னா மாந்தி. இந்த மாந்திங்கிற கிரகம் நம்ம ஜாதக கட்டத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அது வாழ்க்கையில் அது சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த பிரேத சாபம்னு சொல்லுவாங்க. அந்த இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் நிம்மதி இல்லாத தவிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்றது. இது வந்து இந்த மாந்தி பகவான் எங்க இருக்காரோ அந்த பாவகம் சார்ந்த அந்த சாபத்தை நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்னு அர்த்தம். 12 ராசி கட்டங்கள்ல 11வது வீட்டுல மட்டும் இருந்தா போனா போதும்னு நமக்கு நன்மைகளை தருவார். மத்த 11 பாவங்கள்ல எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நன்மைகளை தரமாட்டார். இப்படிப்பட்ட இந்த மாந்திக்கே ஒரு தோஷம் பிடிக்குது. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தை கிட்ட என்ன பண்றது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ திருவாலங்காட்டுக்கு போயிட்டு ஈசனை பூஜை பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப மாந்தி திருவாலங்காடு போய் அவர் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் தவம் இருந்து அந்த பூஜை பண்றாரு. அந்த ஈசனுக்கு பேரு மாந்தி பூஜை செய்ததுனால மாந்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோட இன்னைக்கும் அந்த கோவிலினுடைய வடமேற்கு திசையில வச்சிருக்காங்க. அங்கதான் இந்த மாந்திக்கான சிறப்பு பூஜைகள் சனிக்கிழமை விடிய காலையில 6 மணிக்குள்ள அங்க இருக்கணும். அங்க இருந்தா அந்த மாந்திக்கான பூஜையை அங்க வந்து கேட்டு போட்டு அடைச்சிருப்பாங்க. சனிக்கிழமை மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க போய் உட்காந்து அந்த மாந்திக்கான சிறப்பு பூஜைகள் அங்க செய்யறாங்க, பண்ணிக்கிட்டு வரலாம். ஆனால் இந்த மாந்தி பூஜைய சிறப்பு பூஜைகள் பண்ணுனாதான் அந்த ஈசன் நமக்கு அருள்வாருங்கிறது கிடையாதுங்க. நல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் மாந்தி எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகத்தின் கிழமையில நீங்க போய் நீங்க இல்ல உங்களுடைய பிறந்த கிழமையில போய் இந்த மாந்தீஸ்வரரை கும்பிடுங்க போதும். நீங்க அங்க உட்கார்ந்து அந்த ஈசனுக்கு நீங்க அபிஷேகம் செய்த மாதிரி அர்ச்சனைகள் செய்யற மாதிரி வில்வத்தலங்களால அர்ச்சிக்கிற மாதிரி அந்த அஷ்டோத்திர நாமாவளிகளை சொல்ற மாதிரி அங்க உட்கார்ந்து, ஏன்னா ஃப்ரீயா தான் இருக்கும், அங்க உட்கார்ந்து நீங்க இறை தரிசனம் பண்ணுங்க. நம்ம வந்து முறையாக பூஜை பண்ணுனா மட்டும்தான் ஈசன் ஏத்துக்கு வரணும். இல்ல கண்ணப்ப நாயனார் கதை படிச்சிருக்கோமா? இன்னொரு கதை என்ன பண்றோம், பிரதோஷ நேரத்துல ஒருத்தர் பயத்தினால தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இலைய பிச்சு பிச்சு போட்டதையே ஈசன் ஏத்து அவருக்கு ஒரு அரச பதவியை கொடுத்தாரு இல்லையா, அந்த ஒரு பிறவியை கொடுத்தாரு இல்லையா. அந்த மாதிரி எப்படி இறைவனை வழிபட்டாலும் நமக்கு அருளக்கூடியவர் தான் அந்த சாட்சாத் சிவபெருமான். அதனால அந்த மாந்தீஸ்வரரை நீங்க உங்க ஜாதக கட்டத்துல, உதாரணத்திற்கு இங்க மேஷத்துல மாந்தி இருக்கா, செவ்வாய்க்கிழமை போங்க, தவறில்லை. மிதுனத்துல இருக்கா, புதன்கிழமை போங்க. உங்களுக்கு ரிஷபத்துல இருக்கா, வெள்ளிக்கிழமை போங்க. சனிக்கிழமை மட்டும்தான் போகணுங்கிறது இல்ல. அந்த திருவாலங்காடு காசிக்கு நிகரான சேத்திரம். அதனால நட சாத்திர வழக்கம் இல்லை. காலையில ஓபன் பண்ணா சாயந்தரம் வரையும் அங்க நட சாத்த மாட்டாங்க. நான் கூட போகும்போது நட சாத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா மேப்ல, கூகுள் மேப்ல நடை சாத்தி இருக்கும் நேரம்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க போய் காளியை கும்பிட்டுட்டு அங்க கோவில் திறந்திருக்குமான்னு கேட்கிறோம். அங்க ஒரு சிவனடியார் ருத்ராட்சம் கட்டி விற்கிறவர் சொல்றாரு, அவருக்கு ஏதுமா சாத்துறாங்க, எப்படிமா அவருடைய இதை அடைக்க முடியும், அவரு எப்போதுமே காசிக்கு நிகரான சேத்திரம் எப்போதுமே திறந்திருக்கும், நீங்க போய் தரிசனம் பண்ணுங்க. இங்க கோயிலுக்குள்ள போறோம், முன்னாடியே வல்லப கணபதி. இந்த வல்லப கணபதி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு செல்வ செழிப்பான ஒரு நேரத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா வல்லப கணபதி மடியில இருக்கக்கூடிய அது மகாலட்சுமி அம்சம். வரலட்சுமி, வரமகாலட்சுமி தான் வல்லப கணபதியின் மடியில இருக்காங்க. அங்க வல்லப கணபதியை கும்பிட்டுட்டு போனோம்னா அந்த பிரகாரத்துக்கு உள்ள அந்த தென்மேற்கு கன்னிமுலை கணபதி கிட்ட அத்தனை கணபதிகள் இருக்காங்க. ஒவ்வொரு கணபதி பெயர்கள் 12 கணபதிக்கு மேல இருக்காங்க. அதுல உச்சிஷ்ட மகா கணபதி அந்த லாஸ்டா இருக்கார். வல்லப கணபதியும் உச்சிஷ்ட கணபதியும் ஒரே இடத்துல தரிசனம் பண்றது அவ்வளவு விசேஷமானது. இது குறிப்பா அந்த ஜோதிடர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் நான் கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையில வாக்கு சித்தி ஏற்படணும், வாக்கு பலிதம் ஏற்படணும் அப்படின்னா ஜோதிடர்கள் உச்சிஷ்ட கணபதியை உபாசனை செய்ய வேண்டும். முக்காலத்தையும் உணரக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா உச்சிஷ்ட மகா கணபதிக்கு. அடியன் ஒரு 12 வருஷமா உச்சிஷ்ட மகா கணபதியை உபதேசம் பண்ற நிலையில சொல்றேன்.
அந்த உச்சிஷ்ட மகா கணபதியும் வல்லப கணபதியும் ஒரு ஜோதிடரனுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவக்கூடியவர்கள். அதனால நீங்க அந்த உச்சிஷ்ட கணபதியை நினைச்சு மத்தவங்களுக்கு பலன் சொல்லவே அவருடைய அனுகிரகம் சேர்த்து உங்களுக்கு வாக்குப்பளிதத்தை உண்டாகும். அதனால உச்சிஷ்ட கணபதியை கும்பிடுங்க. அந்த பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து வல்லப கணபதி கிட்ட அந்த உபதேச மந்திரத்தை சொல்லி ஜபிக்கும் போது உடம்பெல்லாம் அப்படியே உருக்கிடுச்சுங்க, சிலிர்த்து போயிடுச்சு. அதனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த திருவாலங்காட்டுக்கு போயிட்டு கண்ணை மூடி அந்த சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை நம்மளாலும் பார்க்க முடியும். அந்த திருக்கோலத்தை, அந்த காதுல அந்த குண்டலத்தை எடுத்து நம்ம மாட்டின திருக்கோலத்துல அங்க நடராஜர் இருக்காரு. அவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து நீங்க உட்காந்து கண்ணை மூடுங்களேன், அப்படியே கண்ணுக்குள்ள நடனம் ஆடுவார். அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னாடி விரியும். அதெல்லாம் அந்த காண கிடைக்காத உணரக்கூடிய ஒரு காட்சி அது. நம்ம நேர்ல வந்து இறைவன் காட்சி கொடுத்தாதான் நம்ம உணர முடியுமா என்ன? நம்ம மனக்கண்ணுக்குள்ள அது பூசலா ரொம்ப அருமையா அதை எடுத்து காமிச்சாரு இல்லையா? மனசினால் கோவில் கட்டினாலும் அந்த கோவிலில் நான் வந்து குடியிருப்பேன்கிறத காமிச்சவர் தானே சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படிங்கறத நம்ம எங்க போனாலும், என்னால திருவாலங்காடுக்கு போக முடியலங்கன்னு வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் ஏங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல திருவாலங்காடுன்னு கூகுள்ல போடுங்க, அந்த கோவிலுடைய விஷுவல் உங்களுக்கு தெரியும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்க அந்த இடத்துக்கு போனதாக பாவிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆன்மாவை அங்க அனுப்பி நீங்க இறை தரிசனம் செய்யலாம். சித்தர்கள்லாம் அப்படிதானே கும்பிடுறாங்க. எப்படி இன்னும் நமக்கு அரூபமாக நமக்கு காட்சி தரல, அவங்க அன்னைக்கு எப்படி கும்பிடுறாங்க சிவ தரிசனம்? அவங்களுடைய ஆன்மாவை அனுப்பி கும்பிடுறாங்க. அதனால இந்த உடல் போகணும்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உணர்வுகளை அங்க நீங்க போய் இறை தரிசனம் செய்யுங்க. அதுவே உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை தரும் அப்படிங்கிறத சொல்றேன். அதனால திருவாலங்காடு கண்டிப்பா அந்த ஆலங்காடு, ஆலமரம் சூழ்ந்த வனம், அதுதான் திருவாலங்காடு. ஆலமரம் தாங்க, எல்லாமே ஆலமரம் தாங்க. ஒருத்தங்களை வாழ்த்துறது நான் கூட என்ன சொல்றோம், ஆலமரத்தை ஆள்போல் தழைத்து, ஏன்னா விழுதுகள் விட்டு விட்டு அது பூமியை தாங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆலமரத்தினுடைய விசேஷம். அப்படிப்பட்ட அந்த ஆலமரம் அங்க திருவாலங்காடுங்கிறதே ஆலமரம் சூழ்ந்த வனமாக இருப்பதனால் அங்க போயிட்டு வாங்க. முக்கியமா இந்த ஆலமரம் என்ன கிரகத்திற்கு உள்ள தெரியுமா? மக நட்சத்திரம். முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய நட்சத்திரம் என்பது மகம். முன்னோர்களுடைய சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த திருவாலங்காட்டுல உண்டு. அந்த ஆலமர வனத்திற்கு சென்று நீங்க இறைவனை தரிசனிக்கும் பண்ணும்போது உங்களுடைய முற்பிறவி சாபதோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நான் பதிவு பண்றேன். அதனால திரு ஆலமர் அமர்ந்த ஈசனை நாமும் வழிபாடு செய்வோம். நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.